தாவீது ராஜாவின் நிழலாக இருந்த ஒரு தளபதி இறுதியில் துரோகியாக மாறியது ஏன்? யோவாபின் அந்த மர்ம முடிவை கவனித்தீர்களா? தாவீது எல்லாரோடும் சமாதானம் செய்ய நினைத்தபோது தன் பதவிக்காக அப்னேரை வஞ்சகமாக கொன்றான் இந்த தளபதி. ராஜா கெஞ்சியும் கேட்காமல் மரத்தில் சிக்கியிருந்த அப்சலோமின் இதயத்தை 3 ஈட்டிகளால் துளைத்தான். இரத்த கரை அவன் கைகளில் படிந்து கொண்டே இருந்தது. சொந்த உறவினன் அமதியாவை முத்தமிடுவது போல நடித்து வயிற்றில் கத்தியால் குத்திக் கொன்றான். துரோகம் அவன் ரத்தத்தில் ஊறியிருந்தது. தாவீது முதிர்வயதான போது அவருக்கு தெரியாமல் அடுத்த ராஜாவை நியமிக்க ரகசிய சதி செய்தான். இதுவே அவன் வீழ்ச்சி. தாவீது மரிக்கும் போது சொன்னார், யோவாப்பின் நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்திற்கு போகவிடாதே என்று. பயந்து போன யோவாப் தேவாலயத்திற்கு ஓடி பலிபீடத்தை பிடித்துக் கொண்டு உயிர் பிச்சை கேட்டான். ஆனால் பலிபீடமும் அவனை காக்கவில்லை. செய்த பாவங்களுக்கு அங்கேயே வெட்டிக் கொல்லப்பட்டான் யோவாப். துன்மார்க்கன் தண்டனைக்கு தப்புவதில்லை என்கிறது வேதம். யோவாப்பின் பலம் அவனை காப்பாற்றவில்லை. திறமை மட்டும் போதாது, கீழ்ப்படிதலும் அவசியம். கர்த்தருக்கு பயப்படாத வீரம் ஒருவனை அழிவுக்கே கொண்டு செல்லும். இந்த உண்மை உங்கள் மனதை தொட்டிருந்தால் கமெண்டில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலே பலம் என்று மறக்காமல் எழுதுங்கள். இதே போன்ற வேதாகம தகவல்களுக்கு எங்களை உடனே பின்தொடருங்கள். இந்த தகவல் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா